இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் ப்ரொட்டஸ்ட். ஸோ உங்களில் பல பேர் இதை பற்றி பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2016 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை, இந்த நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது மூலமாக, ஸோ இதை எழுதுறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 100 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வந்து 100 எக்ஸாம்ஸ் வந்து தவிர்க்கலாம். ஸோ 100 எக்ஸாம்ஸ் எழுதுறதும் ஒன்று தான், இந்த ஒரு நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறதும் ஒன்று தான். ஸோ இதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி தப்பான வழியில், அதாவது லஞ்சம் கொடுத்து, ஸோ அந்த மாதிரியான வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் வாங்குறதை தவிர்க்கலாம். ஒன்லி ஃபார் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ், மெரிட் ஃபேக்டரில் மட்டும்தான் இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும். ஸோ அவங்க மட்டும்தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், அவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி, அட்மிஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சைடில், இந்தியன் கவர்மெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி அப்படிங்கிறது சொல்லிட்டு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள், பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. இந்த நீட் அப்படிங்கிற இந்த எக்ஸாம்ஸ் மேலே பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி 12th பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பேர்டனாக, அவ்வளோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம். சயின்ஸ் அப்படிங்கிற சயின்ஸ் குரூப் எடுத்து கஷ்டப்பட்டு தான் படித்து மார்க்ஸ் எடுக்கிறோம், நல்லா குட் மார்க்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ அவ்வளோ அதிகமான பெர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்து நாங்கள் வந்து பாஸ் பண்ணி வெளியேந்ததுக்கப்புறம் டேரெக்டாக காலேஜில் அட்மிஷன் போட முடியாமல் இந்த நீட் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 2026 நடந்த நீட் எக்ஸாம்ஸில் வந்து மிகப்பெரிய குழப்படி அப்படிங்கிறது நடந்துச்சு. கிட்டத்தட்ட 46 நாள் கேப்பில் பார்த்திங்கன்னா 2 வாட்டி நீட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ நீட் எக்ஸாம் மொத்தம் பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. மீன்ஸ் இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆனதுனால ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் பார்த்திங்கன்னா, 13 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது மூலமாக, இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த 46 நாளுக்குள்ளே நடந்த இந்த குழப்படினால, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ, நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு 13 பேர் பார்த்திங்க அப்படின்னா சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பூமாக, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக வந்து உருவாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. இந்த நீட் எக்ஸாம்ஸ், இந்த 2026 நடந்த இந்த நீட் எக்ஸாம்ஸ் மூலமாக, இந்த நீட் எக்ஸாம்ஸ்னால பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் நடந்துச்சு. பல சைடில் இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஜேபி, ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற அந்த பார்ட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டெல்லியில் பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெல்லியில் பார்த்திங்கன்னா பல பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பண்ணது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்து இதுக்கு வந்துச்சு. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்காக எதிர்ப்பு அதிகம் அப்படிங்கிறது வந்துச்சு. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாதிக்கலை, பல சின்ன குழந்தைங்க, லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து போலீஸ் வந்து தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த நீட் எக்ஸாம் மூலமாக. இந்த வருஷம் 2026 கண்டக்ட் பண்ண நீட் எக்ஸாமில் பல குழப்படிகள் நடந்திருக்கு. இந்த 46 நாளில், கிட்டத்தட்ட ஒரு 46 நாளில் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் லீக்கேஜ், இந்த மாதிரி நடந்ததுனால பார்த்திங்கன்னா நடந்திருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த விஷயம் நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஓகே தான், நீங்கள் சொல்கிற ரீசன்ஸ் ஓகே தான். இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா மெரிட் ஃபேக்டரில் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து சீட்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுலேயும் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து குழப்படி நடந்திருக்கு. பல இல்லீகல் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நீட் எக்ஸாம்ஸ் வந்து பேப்பர் லீக் பண்ணுறதுக்கு, அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி லஞ்சம் கொடுத்துலாம் வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டமே தப்பாக இருக்குது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டமே தப்பாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் மினிஸ்டரே வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த டேம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிஸ்டம் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீக் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது, பேப்பர் லீக் ஆகிறதுக்கு எந்த சான்சஸுமே கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்கு மீறியும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிற
ஒரு வழியோ, பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ நீட் அப்படிங்கிற இந்த கான்செப்டே தப்பு அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் +2லேயே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கான எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த பேஷனேட்டோட தான் படிக்கிறாங்க. ஸோ எப்போ அவங்க 10th கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து +1 +2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த +1 +2க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா அவங்க டிசைட் பண்ணி தான் வராங்க. சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ் மூலமாகவும் யார் மூலியம் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அந்த பர்டிகுலர் கோர்ஸை படித்தா மட்டும்தான் நம்ம சக்சீடாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு படித்து கிட்டத்தட்ட +2ல் அவ்வளோ மார்க்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்லாம் விட்டுட்டு மற்ற கோர்ஸ்லாம் விட்டுட்டு மற்ற குரூப்ஸ்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தானே படிக்கிறாங்க. ஸோ அப்படி படித்து கஷ்டப்பட்டு படித்து +2ல் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து மார்க்ஸ் எடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா 2 வருஷம் 1 வருஷம் சொல்லிவிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி திருப்பி எக்ஸாம் எழுதி அதில் கட் ஆஃப் மார்க் வாங்கி அது மூலமாக பார்த்திங்கன்னா சீட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு சீட் கிடைக்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ எவ்வளோ வந்து ஒரு ஏழை இருக்கக்கூடிய பசங்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, கிராமத்துலேருந்து வரக்கூடிய பசங்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வருவாங்களாம் கிடையாது. தமிழ் மீடியமில் படிக்கக்கூடிய பசங்கள் இருக்காங்க, ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பசங்களால் கூட நீட் எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒரு கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தனியாக வந்து அதுக்கான அஃபோர்ட் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டியூட்க்கோ போய் படித்து இருக்கக்கூடிய பசங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பணம் இருக்கக்கூடிய பசங்களுக்கு, கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பசங்களுக்கு கவலை கிடையாது. இல்லாத பசங்க என்ன பண்ணும், நான் டாக்டர் ஆகணும், சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற பசங்க சின்ன வயசுலேருந்து சாப்பாட்டுக்கும் எதுக்குமே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நம்ம கொண்டு வர முடியும், நம்ம மேலுக்கு வர முடியும், நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு +2ல் இந்த மாதிரி குரூப், ஒரு சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் எடுத்து படித்து நல்ல மார்க் எடுத்து எப்படியாச்சும் டாக்டர் சீட் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து ஒரு இடி மாதிரி தானே இருக்குது இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதை வந்து பல ஸ்டேட் பல இடத்துல வந்து ஆதரித்தாலும் தமிழ்நாடு வந்து இதுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அகென்ஸ்டாக தான் இருக்குது. இன்னமும் அதுக்கான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சீட்ஸ் அலோகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடந்தது ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னை கேட்டால் இந்த நீட் அப்படிங்கிற இந்த கான்செப்டை எடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து மீன்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து அந்த தப்புகளை குறைக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். இத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, இவ்வளோ காலேஜஸ்லேருந்து இவ்வளோ ஸ்கூல்ஸ்லேருந்து இவ்வளோ பசங்க படிக்கிறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டில் எடுக்கலாம். ஸோ ஃபிங்கர் டிப்பில் வந்து கவர்மெண்ட் நினச்சா எடுத்துக்கலாம். ஸோ அந்த டேட்டா அப்படிங்கிறது, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடச்சிரும் எல்லாருக்குமே, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கலாம். ஸோ அதை வச்சு அவங்க பேஸ்ட் ஆன் தேர் என்னென்னா அவங்களுடைய மெரிட் ஃபேக்டர், மீன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் மார்க்ஸை வச்சு நீங்கள் வந்து பேஸ் பண்ணி +2ல் எடுக்கக்கூடிய மார்க்ஸை வச்சு நீங்கள் சீட்ஸ் அலோகேட் பண்ணலாமே. அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் அந்த நீட் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீட் அப்படிங்கிற இந்த எக்ஸாமை மொத்தமாக வந்து தூக்கிடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நடந்த இந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க வந்து இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய எக்ஸாம்ஸ், ஓகேவா, இத்தனை லட்சம் பேர் படிக்கிறாங்க, இத்தனை லட்சம் பேர் இந்தியாவிலேருந்து இத்தனை பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, ஒரு வருஷத்துக்கு இத்தனை பசங்க எழுதுகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த சிஸ்டம் எப்படி இருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இதை தான் கண்டக்ட் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சீட்ஸ் அலோகேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸாமை எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்போடு எப்படி நீங்கள் வந்து நடத்திருக்கணும். ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாக லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ லீக் ஆனது மட்டும் இல்லாமல் பசங்களை வந்து டிப்ரெஷனுக்கு தள்ளுறீங்க 46 நாள் கேப் விட்டதுக்கப்புறம். ஸோ என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கவலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 பேர் வந்து 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சு இந்தியன் கவர்மெண்ட் இதை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும், இதை பற்றி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இதுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரொட்டஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது எடுக்கணும். ஸோ நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. இந்த நீட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வச்சு தான் ஆகணும். இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக ப்ரொசீஜரோடு நடத்தணும். ஸோ இதை வந்து யார் கண்காணிக்கணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான்.
இந்த நீட் அப்படிங்கிற இந்த எக்ஸாம்ஸ் மீன்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் அதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது கீழே வந்து இந்த நடத்துகிறாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து நடக்குதா, ப்ராப்பராக வந்து கண்டக்ட் பண்ணி நடத்துகிறாங்களா எக்ஸாம்ஸை, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ரீசெண்ட் டைமில் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ எக்ஸாமுக்காக பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்ஏ பார்த்திங்கன்னா ஒரு கார்லாம் எடுத்துட்டாரு, எங்கே போகிற இடத்துலையும் நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கூட பண்ண வேண்டாம். எக்ஸாம்ஸ் ப்ராப்பராக நடத்துகிறாங்களா, கரெக்டாக நடத்துகிறாங்களா, எந்த ஒரு குழப்படி இல்லாமல் நடக்குதா, இந்த பேப்பர் லீக்கேஜ்லாம் இல்லாமல் இருக்கா, ஏதாவது லஞ்சம் கொடுத்து இதாக பண்ணுறாங்களா அப்படின்னுலாம் எல்லாமே அதை வந்து கிராஸ் செக் பண்ணால் ரொம்ப நல்லது.